ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பிறந்த நாள் காணும் அனைவருக்கும், திருமண நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கிறோம்னா வந்து அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு இருக்குங்கள்ல, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த சண்டை போட்டுக்கிட்டு பெரிய பெரிய குடும்பம்லாம் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சி உறவே இல்லாத இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. இன்றைக்கி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு தாய் மக்க, ஒரு வயிற்றில் வந்த நம்ம தான், ஒரு குடும்பத்தில் இருந்த நம்ம தான், ஒரே வீட்டில் வளர்ந்த நம்ம தான். அப்படி எல்லோரும் ஒரே தட்டில் சாப்பிட்ருப்போம். அந்த வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கைங்க. அந்த மாதிரி நம்ம திரும்பி இனிமேல் வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து கொண்டு செஞ்சு நம்ம தாய்க்கு அப்புறம் நம்ம அக்காவும் தாயாகவும் நினைக்கணும், தந்தையாகவும் அண்ணனை நினைக்கணும், தம்பியை நினைக்கணும். நம்ம வயிற்றில் அக்கா தங்கச்சி வயிற்றில் பிறந்த தம்பியாக நினைக்கணும். தம்பினா நம்ம வயிற்றில் பிறந்த தம்பி மாதிரி நினைக்கணும். நம்மளோட பிறந்த தம்பி தான் இருந்தாலும் நம்ம வயிற்றில் பிறந்த தம்பி மாதிரி நினைக்கணும். தம்பியை அண்ணனை வந்து அப்பாவான்னு நினைக்கணும். சரிங்களா? நம்ம அப்பா இருந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நம்ம அண்ணனுங்களும் நம்ம அப்பா மாதிரி தான் நினைக்கணும். நம்ம நினைக்கணும், தங்கச்சிங்களாம் நினைக்கணும், அக்காங்களாம் நினைக்கணும். வந்து வேறு விதமாலாம் நினைக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நம்ம எப்படி பிறந்து வளர்ந்து அந்த ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தோமோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் யாருக்கும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருக்கு கேட்டாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ தாங்க நல்லது. நம்ம அதே மாதிரி போய் நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும், அப்பாவை போய் பார்த்துட்டு வரணும். நான் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அம்மா இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அம்மா பார்க்க போகிறது இல்லை. ஒரே உறவு அம்மா மட்டும், ஒரே உறவு அப்பா மட்டும். அவங்க 2 பேரும் பார்த்து தான் நம்ம இருந்தோம். அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் சொல்லிவிட்டு கல்யாணம் புருஷன் கூட தான் பெருசு நம்ம இருக்கக்கூடாது. தாய் தப்புன்னு போய் பார்க்கணும். அதேமாதிரி நம்ம சொந்த பந்தத்தோடு இருக்கிற மாதிரியும் போகணும், வரணும், எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த வீட்டு சனங்களையும் அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ நம்ம பிறந்தது வளர்ந்தது மட்டும் சொல்கிறேன். நாங்களாம் அப்படி தான் இருக்கிறோம். நாங்கள் தூரத்தில் இருக்கிறேன் நான். அதனால் என்னால் அடிக்கடி போய் பார்க்க முடியல, போக முடியல, வர முடியல, எதுவுமே செய்ய முடியல. தூரத்தில் இருக்கிறேன்னா நாங்கள் வந்து கும்பகோணம், இங்கே வந்து சென்னையில் நான் வந்து இருக்கிறதுனால எங்கள் அக்கா தங்கச்சிலாம் படிக்கலை. அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் விவரம் தெரியல. 80, 90லலாம் விவரம் தெரியாத இருப்பாங்க. ஊருக்குள்ளே போவாங்க, வருவாங்க, செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்து பார்க்கணுன்னா யாருன்னா துணை வேணும், அப்போ தான் வர முடியும். அப்போ எங்களை வந்து பார்த்துட்டு போகிறதுக்குறோம். அதே மாதிரி நீங்களும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ணனை போய் 4 உங்களால் முடிஞ்சது தங்கச்சி மாறுங்க, உங்களால் முடிஞ்சதை போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு வாங்க, தங்கச்சியை போய் பார்த்துட்டு வாங்க, அக்கா தங்கச்சியை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இந்த வீடியோ யாருக்காகனா உங்களுக்காக தான். யார் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பார்க்காத இருக்கிறீங்களோ, எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் போடவே போடாதீங்க. இன்றைக்கி குறைப்போ நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. சரிங்களா? அதனால் போய் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் அண்ணனை போய் பார்க்காத இருக்கிற தங்கச்சிங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஜமுனா அக்கா பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அண்ணன் வந்து நம்ம அப்பா மாதிரி, நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ நம்ம அக்கா வந்து நம்ம அம்மா மாதிரியும், அண்ணன் வந்து நம்ம அப்பா மாதிரியும். சரிங்களா? அப்பா வந்து இல்லை, அதனால் அண்ணன் தான் அப்பான்னு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கை ஒன்று பண்ணி வைங்க. சரிங்களா? இந்த ஜமுனா அக்கா பேசுகிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நான் பேசுனது தப்பாக இருந்தாலும் நான் மன்னிச்சுங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போய் உங்கள் அண்ணன் தம்பி தான் உறவு முக்கியம். ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த
தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னோட பிறந்த தங்கச்சான்னு நினைக்கிறேன். சொல்கிறேன், போய் உங்கள் அண்ணன் தம்பியை போய் பார்த்துட்டு வாங்க வந்து கமாண்டில் என்னான்னு சொல்லுங்கள். நான் போனேன், பார்த்தேன், அக்கா நல்லா இருக்கேன், இந்த சந்தோஷம் எப்படி என்ன ஏதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை ஒன்று போடுங்க.